ஏத்தா என்ன ஐந்தலை அரபு கொண்டு அரைக்க செய்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகன்பிடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று கூலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சீலணிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் உண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்மித்து தண்டமிழ் நூலொடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். சென்ற சிந்தனையில் நாம் லீலா காண்டத்தில் 10வது திருவிளையாடலாக மகோர்கடர் திரு அவதார படலத்தை பார்த்தோம். மகோர்கடர் திரு அவதாரத்தில் காசிப முனிவருக்கு விநாயகப் பெருமான் மகோர்கடராக திரு அவதாரம் செய்கின்றார், குழந்தையாக வருகிறார். அப்பொழுது இதை கண்ட அசுரர்களுக்கு தேவாந்தகனுக்கும் நராந்தகனுக்கும் பயம் மேலிட்டு அவர் 1ஆம் ஆண்டில் ஒரு அரக்கியை அழித்து அந்த குழந்தையை அப்படியே விழுங்க வைக்கின்றார். அவரோ சாதாரண குழந்தையா, அவளுடைய வயிற்றில் போய் அப்படியே தன்னுடைய நெற்றி கண்ணை திறக்கிறார். அப்படியே வடவாமுகாகினி அவள் வயிற்றிலா எரிவது போலா துடிக்கிறாள். ஆகாய கங்கையை எடுத்து மடுப்பது போல அழைகிறார். அவளுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வருகின்றார் நமது மகோர்கட பெருமான். 2வது திருவிளையாடலாக அந்த குழந்தை தாயின் மடியில் அமர்ந்து பால் உண்டு கொண்டிருக்கின்றது. அப்பொழுது 2 கிளிப்பிள்ளைகள் அவர்களுடைய முற்றங்களில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. 2 பேரும் 2 அசுரர்கள், உதத்தன் என்றும் துந்துபி என்றும் 2 அசுரர்கள் கிளிப்பிள்ளையாக அந்த முற்றத்தில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தன்னுடைய தாயை பார்த்து மகோர்கட பெருமான் கேட்கிறார். அந்த கிளிப்பிள்ளையை பிடித்து தரச் சொல்கின்றார். அந்த அம்மையாரோ, அது எப்படி அப்பா கிளிப்பிள்ளையை பிடிக்க முடியும்? அதிதியாகிய அம்மை கூறுகிறாள், அது பறந்து விடுமே, எப்படி பிடிக்க முடியும் என்று கேட்கிறார். இப்பொழுது இந்த மகோர்கடரானவர் அதிதியினுடைய மடியில் அமர்ந்திருந்தவர் குதித்து எழுந்து ஆகாயத்திலே பருந்து வடிவத்தோடு அந்த கிளிகள் 2ஐயும் சிறகுகளை பறித்து எறிகிறார் கீழே. மூக்கினால் குதறுகிறார். இதைத்தான் நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம்.
பரப்பன வெங்கை அகத்தப்படும் கொலோ என மறுத்தா இறப்ப உயர் மாதவத்தால் இனிது வளர்ந்திடும் நற்றாய் சிறப்பம் அடித்தளத்திருந்தார் சேனிடை குப்புற்று எழுந்து மரப்பருந்தின் வடிவாகி வந்த கிளிமேற் படர்ந்தார். அம்மா மடியில் பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஜம்முன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டார் பருந்து வடிவத்தை எடுத்துக்கொண்டு. அழகிய கிள்ளைகள் இரியவற்றையுடன் தொடர்ந்து துயிர் பழகிய நாயக சிறகை பறித்து எறிந்து செவியினிக்கு மழலை மொழி தடுமாற வள்ளுகிறாள் வளைவாயாள் உழலும் உடல் பிளந்து நிலத்து குத்து முன்போன் மகவானார். அந்த கிளிகளை அப்படியே பருந்து வடிவம் கொண்டு துரத்தி பிடித்து சிறகுகளை எல்லாம் பறித்து அதை தன்னுடைய மூக்கினால் நகங்கிலாலும் உடலை பிளந்து பூமியில் விழ உதறி தள்ளுகிறார். மீண்டும் குழந்தை வடிவாக தாயின் மடியில் வந்து அமருகிறார். கிளிப்பறி ஊட்டி பூட்டிய விரதம் கேண்மையின் ஊர்ந்து உலகனைத்தும் கழிப்பவர் அமராடலடக்கும் காளையை மாய்த்தான் முன்ன அழிப்பவர் திருமகனார் அடல் சிறை கிள்ளையை தொடர்ந்து விழிப்பது மோர் புகழ்கொளென விம்மிதம் முற்றாள் அதிதி. இவர் தந்தையாகிய சிவபெருமான் முன்னொரு காலத்துல கிளிப்பறி பூட்டிய ரதத்தினை உடைய மன்மதனை இமைப்பொழுதில் நீராக்கினார் எனில் இவர் கிளிப்பிள்ளைகளை கொன்றது பெரிய புகழ் அல்லவா என்று துதி செய்தார். உடனே காசிப முனிவர் பார்க்கிறார், தன்னுடைய குழந்தைக்கு சாந்தி புரிகிறார். ஒரு 2 பேரையும் சம்காரம் பண்ணிட்டு வந்திருக்குது இல்லையா? மாந்தர்கள் வானவர் அவுணர் வள்ளரக்கர் முதல் எவரும் சேர்ந்த திருவடி வணங்கி திருமருத துயர்களையும் காந்து நுதல் விழியார்க்கு கசியவன் என்பான் பூத சாந்தி புரித்து எழுமகிழ்ச்சி தலை கொள்ள இனிதிருந்தான். பூத சாந்தி செய்கிறார் கசிப முனிவர். தன்னுடைய குழந்தைக்கு 2 அவுணர்களையும் சம்காரம் செய்ததனால் அந்த குழந்தைக்கு சாந்தி செய்கின்றார். அந்த 2 அவுணர்களும் வீடு பேறு கிடைக்கின்றது. ஏன்னா விநாயக பெருமானுடைய திரு கைகளால் சம்காரம் செய்ததனால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது. துந்துபியும் உதத்தனும் தோளாத மரத்தினராய் வந்தனராயினும் சற்று மறைநெறி செய்யாரேனும் எந்தை பிராந்தாக்குதலால் இறந்தனர் ஆதலில் பழைய பந்தமும் விட்டானந்த பறவை பந்து ஆடினார். விநாயக பெருமானுடைய திருவடியை அடைந்தார்கள் 2 அசுரர்களும். இப்பொழுது 3வது வயது. 3தாகிய பிராயத்தின் முன்னவன் முகங்கள் ஈன்ற நான்மறை விதிப்படி எழில் வளர் சவுளம் ஆன்ற யோகியர் அறிவையும் கடந்தவர் காற்றி சான்ற மாதவ கசியவன் தழைத்தனன் மகிழ்ச்சி. 3வது வயதில் மகோர்கடனுக்கு அவருடைய தந்தையார் காசிப முனிவர் அப்படியே அவருக்கு சவுளச் சடங்கினை வேத ஆகமப்படி முடிக்கிறார். ஒரு நாள் அதிதியானவள் தன்னுடைய புத்திரனை எடுத்துக்கொண்டு அது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சோலையாகிய அந்த பொழிலில் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற சோமவதி என்ற தடாகத்தை நோக்கி செல்கின்றாள். ஆங்கு வாழொரு நாள் விதிபாதம் வந்தெடுப்ப தேங்கு நீர் படிந்தாடுவாள் சிறுவனை கொண்டு பாங்கு நீள்பொழில் சூழ்ந்தளர் பங்கைய மாதி தாங்குமோதட தீர்த்தத்தை சாந்தனல் அதிதி. தாமரை மலர் சூழ்ந்திருக்கும் அந்த தடாகத்திற்கு விதிவாதம் வந்தெடுப்ப அந்த அம்மையார் செய்கிறார். சவளச்சடங்குனா இந்த மொட்டை போட்டு அந்த குழந்தைக்கு செய்வோம் இல்லையா, பேர் வச்சு செய்கிற சடங்குகளை எல்லாம் அப்படியே செய்து அந்த குழந்தையை இந்த அம்மையார் அதிதியானவள் அந்த சோமவதி என்ற தீர்த்த கடைக்கு அழைத்து செல்கின்றாள். அந்த தடாக கரையில் லோகநாயகராகிய விநாயக பெருமானை அமர்த்துகிறாள். கதியலாம் தரும் மைந்தனை கமல் புனர் சோமவதியனோ பெருந்தீர்த்தத்தின் மான்ற
பெருந்தீர்த்தத்தின் அவன் கரையிருத்தி அதிதிதன் புனலாடினல் அவள் அறியாமே துதிபெரும் தடத்திறங்கி நன்று துழைத்தனன் சுமுகன். அந்த தீர்த்தத்தில் அம்மா என்ன செய்கிறா, அந்த குழந்தைய கரையில் உட்கார வச்சுட்டு அப்படியே குளிக்க உள்ள இறங்குறா. அவள் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கா. எப்படி அன்று ஞான சம்பந்த குழந்தைய 3 வயசு குழந்தைய சீர்காழியில் அந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்பா அகமருத ஸ்நானம் செஞ்சார் இல்லையா அந்த தீர்த்தத்தில், அதுபோல் இந்த குழந்தையை அப்படியே அந்த தீர்த்த கரையில் வச்சுட்டு இந்த அம்மா அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறா. அப்போது சுவாமி என்ன செஞ்சிட்டாரு, அதிதி பார்க்காத நேரத்தில் அந்த தீர்த்தத்தில் இறங்கிட்டாரு. சுமுகன், விநாயக பெருமானுடைய பேரு சுமுகன். குதலை மென்மொழி செய்யவாய் குறுநடை பதத்து மதலை தன்னை 2 யோசனை வடிவின் முதலை 1 எடுத்து ஏகலும் முன்னுற கண்டோர் இதழை உற்றவனார் என்று இறங்கினர் மெழிந்தார். அவர் உள்ள குறுநடையில அப்படியே 10 யோசனை தூரத்தில் இப்படி போகும்போது அங்கே பெரிய ஒரு முதலை வந்துருச்சு. அந்த முதலை என்ன செஞ்சிச்சு, அந்த தடாகத்தில் இருக்கின்ற ஒரு முதலை அப்படியே அந்த குழந்தைய எடுத்து உள்ள சாப்பிட்டுருச்சு. எப்படி அவிநாசியில் அந்த அந்தனர் வீட்டு குழந்தைய 2 பேர் குளிக்க போயிருக்கும் போது அந்த குழந்தையை எடுத்து முதலை சாப்பிட்டதை நமது சுந்தரர் பெருமான் அறிந்து அந்த இடத்துல போய் உரைப்பார் உரை உகந்த உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்களியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையே பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று பாடுகிறார் திருமுறையை. அப்போ போனா வராத உயிரை கூட நம்ம திருமுறை பாடி கொடுத்தது அந்த உயிரை. அதுபோல அந்த சாதாரண மானிடர்களுக்கே எம்பெருமானுடைய அருள் கருணையினால் அந்த உயிரை மீட்டு கொடுத்தார். சுந்தர பெருமான் திருமுறை நமக்கு மீட்டு கொடுத்தது போல இங்கே பெருமானையே அந்த முதல்ல சாப்பிட்டா ஏன் அவர் வெளியே வரமாட்டார்? அந்த முதல்ல அப்படியே அவளை உள்ளே இழுத்துருச்சு. இதை பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து தடாக கரையில் இருக்கிறவங்கெல்லாம் கத்துறாங்க. கத்துன உடனே அப்படியே அந்த அம்மா பயப்படுறா. சிஞ்சுமார மைந்தனை கொடு செல்வது நோக்கி வஞ்சு நேரலில் அதிதிவாய் அளவு நீர் இறங்கி அஞ்சினாலது செவ்வியின் அடுத்த மானாக்க எஞ்சுராமண வழியினான் நீந்தினர் இருநீர். அதிதியானவள் அந்த சம்பவத்தை கேட்டு திடுக்குற்று வாயளவு தீர்த்தத்தில் இறங்கி பார்த்து இறங்கக்கூடாமல் மயங்கி துயரமுற்று விழுந்தாள். இதை பார்க்குறாங்க அந்த சில மாணாக்கர்கள். பார்த்துட்டு தற்செயலாய் அந்த சம்பவத்தை கேட்டு மிக்க துணிவோடு தீர்த்தத்தில் இறங்குறாங்க. நீந்திநாதனை நெருங்க ஒட்டாது வன் மீளமேந்து மைந்தனோடு இடம்பலம் திரிந்து மேலெழுந்து காந்து கண்ணினை நெருப்புகண் கனன்றுமிழ் நீரில் போந்தெளித்தது புக்கதை யாவரே எதிர்பார். இவங்க எல்லாரும் அந்த குழந்தைங்க எல்லாம் அந்த மாணாக்கர்கள்லாம் அப்படியே அதுக்குள்ளே போய் தேடுறாங்க. தேடின உடனே அந்த முதலையானது அவர்களை நெருங்க விட்டாமல் வாயில் கவ்வியபடி மேலெலும்பு அனற்பொறிகளை இடைத்து இடம் வளமாக சுழன்று திரிந்து மீண்டும் அடியில் சென்று ஒளிந்து கொண்டது. இப்பொழுது அந்த சீடர்கள் மேலே வந்து அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியலை. நேர காசிம முனிவர்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. முன்னரே நருந்தி முனன் மொழிகி ஆச்சிரமத்தண்ணின் மாதவத்து இருந்திடும் தாபதற்கு உரைப்ப அன்ன சீடர்கள் ஓடினர் அத்தகு பதத்தில் என்னையாளுடையான் அதனோடு மேலெழுந்தான். ஏற்கனவே காசிம முனிவர் அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு போயிட்டார். திருப்பி அவரை போய் பார்க்கறதுக்கு இந்த சீடர்கள் ஓடோடி போகிறாங்க ஆசிரமத்தில். பெருமானே, இந்த குழந்தைய இந்த மாதிரி முதல்ல சாப்பிட்டுருச்சுன்னு சொல்ல போயிருக்காங்க. அந்த நேரத்தில் என்னை ஆளுடையனாகிய விநாயக பெருமான் அப்படியே அந்த அந்த முதலையினுடைய முதுகில் ஆரோகணித்து தடாகத்தில் இருக்கின்ற அந்த பறவைகளெல்லாம் பறந்து ஓட இவர் அப்படியே நாற்றிசைகளிலும் அலைகள் புரண்டு ஓடும்படியாக அல்லோல படித்து ஒரு மரக்களத்தை வச்சு ஓட்டி விளையாடுவது போல் அந்த முதலை மேலே உட்காந்து விளையாடிக்கிட்டே வர்றாராம் எம்பெருமான்.
புட்குழாம் எழுந்திரிய என் பூவினந்துவள தட்குமார்பறை பெருந்திரன் முதலையே களமாக கொட்க ஊர்ந்தனர் சிறுவரே இழைத்தனர் குறும்பு. பறவைகள்லாம் பயந்து ஓடுது, எல்லாரும் பயப்படுறாங்க. இவர் முதலையோட முதுகுல அமர்ந்து ஒரு கப்பல்ல ஒரு படகுல போறது போல மரக்கலத்தை போல் அதில் அமர்ந்து அப்படியே வராரு. துன்ப நீரிடை துளைந்த செஞ்சொல் பொருநெடுங்க நின்ப நீரிடை துளையுமாறு எதிருற நோக்கி அன்பின்மேதகு அதிதியின் ஆடன் மற்றமையும் பண்பின்மேதகு முதலையை மாய்த்தருள் என்றாள். அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதை பார்த்த உடனே மயங்கி விழுந்தவா ஐயோ நம்ம குழந்தை வந்துட்டானேன்னு சொல்லி அந்த குழந்தைய சந்தோஷத்தோட பார்க்கிறா. அப்பா வந்துட்டியாப்பா அப்படின்னு இரு கரங்களையும் ஏந்தி சாமியே என் குல தெய்வமே என்று தன்னுடைய மகனை அப்படியே கண்மணியேன் கொஞ்சுகிறாள். இந்த திருவிளையாடல் போதும்பா, இந்த முதலையை நீ சீக்கிரம் சங்கரிக்க வேண்டுப்பா என்று கேட்க மகோற்கடர் என்ன செய்கிறாரு, தாம் ஏறி வந்த அந்த முதலையை கரை மீது ஏறிய மாத்திரத்தில் அது அப்படியே அதோட உயிர் போயிடுச்சு. அம்மா சொல்ற உடனே அதை அப்படியே அவர் செய்கிறாரு. குறைவுணட்டடங்கொட்பொரு மகோற்கடர் குறித்து கரையினற்றினர் விழுந்து உடல் சிதிர்ந்தது துகராமே விரையங்கதிர் தோன்றியோர் மேதகு பொருடன் தரையினின்றதேர் வணங்கி அன்போடு மொழி சாற்றும் தலைவ சித்திரங்கந்தருவன் தமியேன் முன் உலகின் எல்லொளி உலகின் நல்லெளிர் கந்தருவர் கொருவேந்தாய் நிலையும் நாளையின் நிகழ்த்தினேன் வதுவை ஒன்றதற்கு கலையெல்லாம் தெரி பிரிகுவும் காதலின் அடுத்தான். இப்போ அதிலிருந்து ஒரு மனுஷன் அந்த முதல்ல இறந்த உடனே அதிலிருந்து ஒரு மனுஷன் வெளிப்படுகிறான். மகோற்கமூர்த்தியை பார்த்து அப்படியே பணிந்து விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார். இரு கரங்களையும் சிரமேற் கூப்பி நின்று, சுவாமி நான் முன்னர் கந்தர்வர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தேன், அவர்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தாராம். அடியேன் பேரை சித்திரன் என்று சொல்லுவார்கள். அந்த மனுஷன் சொல்றான், பொற்ற உம்பர்கள் ஆதியோர் பொழிந்த மண்டபத்தே பற்று மண்டலின் சோடையிற் பகிர்ந்த நான் படர்ந்த அற்றமற்றவ பிறகு மாதவன் எதிரெடுத்து முற்று வந்தனை ஆதிகன் முடித்திடாதிருந்தேன். அவர் சொல்றாரு, ஒரு தினம் அடியேன் ஒரு விவாகத்தை முடிக்க தொடங்கினேன். விவாகத்திற்கு பிருகு மகரிஷி வந்தாரு. அவர் வந்த வேளையில் தேவர் முதலாகியோர் கூடியிருந்த கல்யாண மண்டபத்துல அக்கல்யாண விவரத்திலேயே அடியேன் இருந்தமையால் முனிவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தனம் செய்யாமல் விட்டுவிட்டேன். அதற்குத்தான் அந்த முனிவர் என்ன செஞ்சிட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு. வணக்கம் இன்மையை அறிந்தவன் வதுவை செய் மகிழ்வின் இணக்கம் இன்றியே முழுகிய பெற்றி ஆளினேனி மணக்கும் என்மலர் புனலின் வன்மீனமாய் முழுகென்று துணக்கி நான் ஒரு சாபமிட்டு உயர்ந்த என் வாழ்க்கை. முனிபுங்கவர் கோபம் கொண்டு, நீ விவாக சம்பிரமத்தில் மூழ்கி வந்து பெரியோர்களுக்கு வணக்கம் செய்யாமையால் இந்த தடாகத்திலே முதலையாக முழுகி கொண்டிருன்னு சாபம் கொடுத்துட்டாரு. அடியேன் பயந்து அவருடைய திருவடியில் வணங்குகிறேன். பயந்து நாயினேன் பின் பவன் பதமலர் பணிந்து நயந்து நின்று செய் பிழையினை குறித்து நீ நவிற்றும் சயந்தவா பெரும் சாபத்தை தனித்தருள் என்ன வியந்து வையகம் தொழப்படும் எய்தவன் உரைத்தான். அவருடைய திருவடி தாமரைகளை பணிந்து, சுவாமி அடியேன் செய்த இந்த அறிவின்மையார் செய்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும், தேவரீரிட்ட சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். யாரு சாபம் கொடுத்தாங்களோ அவங்க தான் அதுக்கு பரிகாரமும் செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப இவர் விநாயக பெருமான்கிட்டையே கேட்கிறாரு, பிருகு மகரிஷிட்டே கேட்குறாரு, சுவாமி என்னுடைய தெரியாமல் செஞ்சுட்டேன், இந்த சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும்ங்காரு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அரட்டி அழைத்திடும் தீயவர் அணிமுடி களத்தேர் புரட்ட விக்கினர் ஆசனே பூந்துரை கூகை இரட்டுவன் குரல் எழு வனத்து இருந்தருந்தவங்கள் திரட்டும் உத்தவ கசியவன் செம்மலாய் வருவான். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவம். அவருக்கு சொல்றாரு, பா நீ
விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டிரு. அவரு துஷ்டனை சம்காரம் செய்யும் பொருட்டு காசிபருக்கு புத்திரராக அவதரிக்கப் போகிறார். அவருடைய திருக்கரம் பட்ட மாத்திரத்துல உன்னுடைய சாபம் நீங்கும் சொல்றாரு. கொழுமுதலே மலர் பறிப்பவும் குளிர்ந்தர தெளிந்த அட்டமூர்த்தமும் ஆகிய அவன் கர மலர்மைப்பட்ட போது நின் சாபமும் பாருமென்றி அம்பி விட்ட தீவினை பிறகு மாதவன் விரைந்தகன்றான். கட்ட நேர்க்கு நின் கண்ணருள் கிடைத்தது இத்தினத்தில். அட்டமூர்த்தமாகிய பரமேஸ்வரன் விநாயகப் பெருமானுடைய அந்த கரமலர் மெய்ப்பட்ட போது அவருடைய கரம் முதல்ல மேலே பட்ட உடனே நின் சாபமும் ஆறும் சொல்லி பிருகு மகரிஷி சொன்னாரு. ஆதலால் என்னுடைய தீவினை பிருகுமாதவன் சொல்லிட்டு உன்னுடைய தீவினை அகல வேண்டும் என்றால் விநாயகப் பெருமான் கசியப முனிவருக்கு மகனாக பிறந்து உன்னுடைய மேனியில் அமருவார். அவர் கைப்பட்ட மாத்திரத்தில் உன்னுடைய சாபம் நீங்கும் என்கிறார். நின் கண்ணருள் கிடைத்தது அத்தினத்தில். குழுமுதலே மலர் பறிப்பவும் குளிர்ந்தர தெளிந்த விழும நீரினி தாட்டவும் ஏவுவார்க்கெல்லாம் கழுமலே புரிகரா ஒரு கணத்திடை நீக்கி வழுமரா வகை என்னையோ வண்ணம் செய்தனையாள். உடனே பார்க்குறாரு, இப்போ பாவியான அடியேருக்கு இந்த தினம் தேவரீருடைய கிருப கடாட்சம் கிடைத்தது. இதுகாரும் அடியேன் இந்த இதில் தடாகத்தில் முதலையாக இருந்து மலர் பறிக்கவும் ஸ்நானம் செய்கின்ற வருகிறவர்களையெல்லாம் துன்பப்படுத்தினேன். இத்தன்மைத்தான கொடியவனை நீர்தான் கரையேற்றினீர். செறிகுளிர் பயன் மலைக்கெறி திகண்டையோ உலகார் குறியெதிர்ப்பையும் உண்டாயினும் கோதரோ என்னா அறிவனுக்கெதிராற்றுகைமா கைமாறிலே என்று பிரிவில் அன்போடு பேசினன் பேசுமப்பதத்தில். பெருமானே, இத்தன்மைத்தான கொடியவனை நீர் கரையேற்றிவிட்ட இன்பத்தை கொடுத்ததற்கு நான் என்ன கைமாறு செய்யவல்லேன் என்று துதி செய்தான். அந்த சமயத்தில் மகோர்கடமூர்த்தி என்ன சொல்றார் பார்ப்போம். கந்தரத்தினை கவற்றுகை கணபதி அருளால் அந்தரத்தினின்று அவிரொளி விமானம் வந்தடுப்ப வெந்தரத்தினும் அருளினை எனப்பினோ வணங்கி சுந்தர துயர் சித்திரன் துண்ணினன் கதியில். அப்படி சுய் செய்யும் போது மகோர்கடமூர்த்தியினுடைய கிருபையால் ஆகாய மார்க்கமாக ஒரு விஸ்வ விமானம், அதாவது தெய்வ விமானம் அப்படியே இறங்கியது. உடனே அச்சித்திரன் பார்த்து மீண்டும் மகோர்கடமூர்த்தியை பணிந்து எழுகிறான். சுவாமி, சர்வலோக நாயகனே, தத்துவ பொருளே, மூல காரண கடவுளே, அடியேன் எல்லா விதத்திலும் கடைந்து ஏறும்படியாக எனக்கு மிகப்பெரிய புண்ணியத்தினை கொடுக்க வந்திருக்கிறாயே என்று வணங்குகிறார் அவர். கந்தரத்தினை கவற்றுகை கணபதி அருளா அந்தரத்தினின்று அவிரொளி விமானம் வந்தடுப்ப மெந்தரத்தினும் அருளினை எனப்பினும் வணங்கி சுந்தர துய சித்திரன் துண்ணினன் கதியில். அவர் அப்படியே சுவாமியை போற்றிட்டு அவர் தத்துவ பொருளாகிய விநாயகப் பெருமானை வணங்கி அவருடைய அந்த வந்த விமானத்தில் ஆகாய மார்க்கமாக சென்றான். ஆகாய நிவந்து ஒளிரும் கைலாய ஒருவர்க்கு அடக்கி கோடல் ஆகாத விடமையின்ற அமலனடிதொழும் ஆர்வத்தாங்கு செல்வ ஆகான வாகனத்தான் தலைமகனா பெற்றவரும் அவன் வாழ்வைப்பே ஆகாவும் மூகோவும் தும்புருவும் நான்கென்னும் நாண்டேற்புக்கால். மகோர்கடமூர்த்திக்கு இப்பொழுது 4வது வயசு. 4வது வயசுல அப்போது கைலாயத்திலே சிவபெருமானை தரிசித்து யாழ் வாசிக்க செல்கின்ற ஆகா, ஊகு, தும்புரு என்று 3 கந்தர்வர்கள் காசிபருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அவரை காசிப முனிவர் எதிர்கொண்டு அழைத்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்தார். ஒருவருக்கு ஒருவர் சேமத்தை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டாங்க. காழ்த்தவ கசியவன் வரவேற்று கலந்து மகிழ்ந்திருந்த பின்றை வீழ்த்த வினை ஈரிங்கு விருந்து நுகர்ந்தேகும் என விளம்பையாளால் வாழ்த்தல் ஒரு மூவர்களும் அதற்கு இசைந்து நீராடி வகுத்து சந்தி
உள்தமலர் ஆதிகொடு பூசை புரிந்து இருந்து உளத்தீர் தியானித்தாராள். அங்கே அவருக்கு நீங்கள் 3 பேர் விருந்து உண்டு இங்கே சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்கின்றார்கள். ஸ்நானம் செய்துவிட்டு புட்பம் சந்தனம் முதலிய திரவியங்களை சேகரித்து பிரதி தினம் பூசித்து வருகின்ற அந்த விநாயக பெருமான், சிவபெருமான், உமாதேவிக்கு அந்த விண்டு சூரியன் என்ற 5 விக்கிரகங்களையும் ஒரு பொற்பலகையில் மீதிருத்து தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். வியான சமானை அந்த மேவு வழியாதியெல்லாம் விளங்க கண்டோர் தியான உளத்தினரான செவ்வியில் ஆட்டையர்ந்தனை தீர்ந்து சார்ந்த கயானனத்தை மறைத்த மகோர்கட கிரவி கணபதி மால் கௌரி தேவ மயான நடும்புரி இறைவர் வடிவைத்து எதிர்கண்டு மறையச் செய்தார். உமாதேவி, விண்டு, பரமேஸ்வரன், விநாயகர் எல்லாத்தையும் வச்சு வழிபடுகிறார்கள் ஒரு பொற்பலகையில். அந்த நேரத்தில் சில முனிச்சிறார்களுடன் சுவாமி விளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? பராபர பொருளாகிய மகோர்கடமூர்த்தி அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விளையாட்டினின்று அவர்கள் பூசித்திருந்த 5 மூர்த்திகளையும் அப்படியே சுவாமி மறைந்து போகும்படியாக ஒரு திருவிளையாடல் செய்கின்றார். உடனே பார்க்குறாங்க அவங்க. ஒளிந்து தியானத்தை அவர் எஞ்சிய பூசையும் முடிப்ப உற்ற போது பொழிந்த தமது பூங்கொன்றை இறைவர் முதலை வரும் முன்புள்ள காணா அழிந்த உளத்தினராகி கசியவனை எமக்கான் ஆர்த்தமாக எமக்கு ஆன்மார்த்தமாக மொழிந்திடும் மைவரையோ எவரோ கறந்தார் எமது உயிரை முடித்தும் என்றார். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? அவருடைய திருவிளையாடல் தியானத்திலிருந்து நீங்கி பார்க்குறாங்க. மற்ற பூசணைகள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கும்போது தங்களுடைய எதிரில் வைத்திருந்த அந்த விக்கிரகங்களை காணலை. உடனே மயங்கி விட்டார்கள். காசிபரை அழைத்து, சுவாமி, அடியேங்கள் ஆன்மார்த்தமாக பூஜிக்கின்ற 5 விக்கிரகங்களையும் தியானம் செய்துகின்ற பொழுது இந்த பொற்பீடத்திலிருந்து யாரோ திருடிக்கொண்டு போய்விட்டார்கள். இனி அடியேங்கள் உயிரை மாய்க்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்றார் பாருங்க. விருந்தன வந்தவர் பூசை விளைத்து உணவு நுகர்ந்து புறமேவா முன்னர் வருந்தலுற வந்தது நம் தீவினையே என அதிதி மணாளன் மாழ்கி திருந்தியதன் மாணாக்கர் தமை கூவி கடவுளரை தெவ்வி நீரேன் பொருந்த அவர் தமை கொடும் என்கொடாதொழியின் உமை பூலி புரிவன் என்றான். இங்க இருந்தவர் பூசனை செய்ய வந்தாங்க. ஆனால் அவங்க பூஜை செஞ்ச விக்கிரகத்தையே காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களால எப்படி பூஜிக்க முடியும்? ஆதலால் அவங்கள் மாய்கிறோம் சொல்கின்றார்களே. இவர்கள் பூஜித்து போசனம் செய்து போவதற்கு இப்படி ஒரு துன்பம் உண்டாயிருச்சே, இது நம்ம தீவினதானேன்னு அப்படியே அழுகிறாரு காசிவ மகரிஷி. யாரேனும் எடுத்திருந்தால் அந்த விக்கிரகத்தை கொண்டு பத்திரமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. எதிர்வணங்கி மாணாக்கர் எம்பெருமான் அதன் அருளால் இதமே ஆற்றி கதியடைய அடுத்தேங்கன் பிறர்க்குரிய கடவுளரை கவர்வேங்கொள்ளோ வதிதருணும் மகனாரை வினாயறிதல் வேண்டுமென வகுத்தார் நூலின் விதியறியும் முனிவரனும் மகோர்கடரை துரியவன் மேவிக்க என்றார். இப்ப இந்த சீடர்களை எல்லாம் கூவுறாரு. இங்கே யாராவது எடுத்திருந்தா அதை விரைவி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்றாரு. கொடாது வைத்திருந்தால் இந்த நிமிடத்தில் உங்களை நீராக்கி விடுவேன் என்று கோபித்து சொல்கின்றார்கள். அதற்கு சீடர்கள் பயந்து காசிபரை பணிந்து எழுந்து தேவரீருடைய பெருங்கருணையால் நான் நன்மையே செய்து கடைந்தேற வேண்டும் என்று அடுத்திருக்கின்ற அடியேங்கள் நாங்கள். அயலாருடைய பொருளை திருடுவேனோ என்று தேவரீர் கிருபை செய்து சுவாமிகளுடைய குமாரரை கேட்டருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். காசிவ மகரிஷிட்ட உம்முடைய பையனை கேளுங்க சாமின்னு சொல்றாரு. துருவியிடந்தொருங்கானார் அவிசொரிந்து தளர் வளர்க்கும் தூய வெள்ளி உருமுழுதும் தவள ஒளி உமிழ்தர வெந்நீர் அணிந்து
அங்கு உற்று வைகும் பெருமறைக்கும் எட்டாதர் தம்மகோர் கடரை போதந்து பிதா முன் விட்டார் கருவினையின் கால் சாய கசியபன் மெய் பணிபுரியும் கடன்மை பூண்டார். இங்கே இவங்க இப்படி சொன்ன உடனே தேவரீருடைய குமாரரை கேட்கணுன்னே காசிபர் இசைந்து அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். மகோர்கடமூர்த்தியை தேடி சென்று காணாமல் அவங்கெல்லாம் வர்றாங்க. மகோர்கடமூர்த்தி எங்கேயுமே இல்லையே, ஔபாசனம் செய்கின்றாரை வீட்டிலே திருமேனி முழுவதும் திரு வெந்நீர் அணிந்த கோலத்தோடு விளையாடல் செய்திருக்கின்றார் மகோர்கடர். பெரிய வேதங்களாலும் அறியப்படாத மகோர்கட பெருமானை பேரிட்டு அழைத்து வந்து பிதாவின் முன்னே விட்டார்கள். முனிவன் ஒருவரால் எடுத்து முனிபவன் போல் எதிர் நோக்கி மூவருற்றிங் இனிமையார் பூசனை செய்திருந்த சிவலிங்கம் முதல் அனைத்தும் நீயே நணிகவந்தாய் ஆங்கு ஒளித்தாய் நவிற்றுகென மகோர்கடர்தான் நகைத்து வல்லே புனிதமுறும் தனது தனிவாய் காட்டி ஈங்கு ஒழித்து என் பொற்ப என்றார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவம். அவர் மேலே பூரா அப்படியே ஔபாசனம் செய்கின்ற அந்த அறையில் போய் தன்னுடைய மேனி ஃபுல்லாக திருவெண்ணீர் அணிந்த கோலத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றார். காசிப முனிவர் முன்னால் கொண்டு அந்த குழந்தையை விட்டாங்க. உலக முறைப்படி கையில் ஒரு பெரம்பனை வச்சுக்கிட்டு அன்று எப்படி ஞானசம்பந்த குழந்தைய அவருடைய அப்பாவானவர் என்ன கேட்டார்? யார் அழித்த எச்சிப்பாலை உண்டா என்று கேட்டார் இல்லையா? அதுபோல இங்கே பிரம்பினை ஏந்தி கொண்டவரை போல எதிர்நோக்கி பிள்ளாய் இங்கு வந்த மூவரும் பூசனை செய்து வந்த அந்த சிவலிங்கம் முதலான மூர்த்திகளை நீயே கவர்ந்து கொண்டு போயினை, நீதான் போனையா, அதை கொடுத்திருப்பா என்று கேட்கின்றார். அவர் மகோர்கடரை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்ப்போம். இதுவரை 4வது வயதில் செய்த திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடர் கரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலோ மயிலும் வாழ்க, மெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, நான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா.